தளபதியை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்புறம் தமிழ்ல 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் தொடர்ந்து ஓபன் பண்ணது தளபதி விஜய் அவர்கள் தான். அவருடைய முக்கியமான திரைப்படமான துப்பாக்கி 2013 வருஷம் வெளியாகி கிட்டத்தட்ட 130 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. நீலங்கரையில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸோட பீச் ஹவுஸ் பார்த்து அதே டிசைன்ல இவரும் இந்த வீட்டை கட்டியிருக்காரு. 2007 வருஷம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் சார்பா தளபதி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. திரைப்படங்கள் அவர் செய்த அபார சாதனைகளுக்காகவும் சமுதாயத்தில் அவர் செஞ்சுட்டு வந்த நல்ல விஷயங்களுக்காகவும் தான் தமிழ்நாடு அரசோட முக்கியமான விருதான கலைமாமணி விருதும் தளபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமா கேரளால மலையாள நடிகர்களை தவிர வேற ஸ்டேட்ல இருந்து ஒரு நடிகருக்கு ஒரு பெரிய ஃபேன் பட்டம் இருக்குன்னா அது தளபதி அவர்களுக்கு தான். இவர் 10 வயசுல சைல்டு ஆர்டிஸ்டா நிறைய படம் பண்ணியிருக்காரு. பிரபுதேவா மாஸ்டர் இயக்கத்துல அக்ஷய்குமார் நடிச்ச ரவுடி ரத்தோர் படத்துல தளபதி அவர்கள் ஒரு பாட்டுல கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. 20க்கும் அதிகமான புதிய டைரக்டர்களை தமிழ் சினிமாக்கு தளபதி அறிமுகப்படுத்தியிருக்காரு. இளைய தளபதி அப்படின்ற தன்னுடைய பட்ட பெயரை மாத்தி தளபதி அப்படின்னு மெர்சல் படத்துல அட்லி அவர்கள் வச்சாரு. இப்போல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லோரும் அன்போட அவரை தளபதினு கூப்பிட்டு வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.